Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது மசாலா பீனட்ஸ். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மசாலா பீனட்ஸ் செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு கப் பச்சை பயிர்கள்ல, அதுக்கப்புறமா அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் கடல் மாவு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கடலை மாவு போடுறீங்களோ அதனுடைய பாதி அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, இது நாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் உப்பு. ஸோ இப்போ வாங்க ஒரு 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 சின்ன ப்ராசஸ் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துக்குள்ள பச்சை வேர்களில் போட்டுக்கோங்க. நான் வந்து குவான்டிட்டி கொஞ்சமாக தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவும் கடலை மாவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் போட வேண்டியது வந்து மஞ்சள் பொடி. ஸோ மஞ்சள் பொடி வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க, இல்லை வந்து உங்களுக்கு தேவைன்னா 1லேருந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து சில்லி பவுடர். உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் வந்து 2 ஸ்பூன் போடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. நான் இப்போ இதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் ஒரு சின்ன இன்புட், நான் வந்து சாதா சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த காஷ்மீரி சில்லி இருக்கும், அது போடுங்க. அடுத்தது பெருங்காய பொடி தேவையான அளவு. அதுக்கு அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஆக்சுவலாக நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கடையில் கிடைக்கிறது உங்களுக்கு முன்னாடி காமிச்சா மாதிரி யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு ஸ்பூன் அதை ஆட் பண்ணுறேன். பட் சம்டைம்ஸ் நீங்கள் இந்த மசாலா வேறுகளில் இது வந்து கடையில் வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த பூண்டெல்லாம் அப்படியே போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக போடணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் வந்து சரிச்சு போடலாம். அடுத்தது நான் போட்டிருக்கிறது வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறமா வந்து கடலை மாவு. அதாவது நான் முதல்ல சொன்ன எல்லா பொருட்களும் நீங்கள் வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அஃப்கோர்ஸ் உப்பு மறந்துடாதீங்க. உப்பு ஆட் பண்ணலன்னா எதுலையுமே டேஸ்ட் வராது. அஃப்கோர்ஸ் உப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் நான் போட்டது ஒரு ஸ்பூன் தான். அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்பீட் அப் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணுறதுல தான் அந்த வேர்கள்லையோடைய அந்த ஒரு ஃபைனல் அவுட்புட்டே இருக்குது, மசாலா வேர்கள்லையோடது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிக்சர் இருக்குது பாருங்கள், இந்த கடலை மாவு, அரிசி மாவு எல்லாமே நல்லா வேர்கள்லையோட ஒட்டணும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்கன்னா ஆட் இல்லை, சாரி மன்னிக்கணும், நான் வேற மாதிரி சொல்லியிருக்கணும். தண்ணியை வந்து நல்லா தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, இந்த மிக்சரை நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். அந்த வேர்க்கடலையோட நம்ம வந்து எல்லாமே நல்லா ஒட்டிக்கிடுச்சு பாருங்க. அடுத்தது வந்து நீங்க வந்து கடாய். இந்த கடாயில வந்து இந்த மசாலா பீனட்ஸ் வந்து நீங்க செய்யும் போது வந்து டீப் ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் எப்போ சொல்ற மாதிரி மசாலா வேர்க்கடலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதெல்லாம் இல்லை. ஸோ அதனால கம்மியாக சாப்பிடுங்க. இப்படி இருக்கிறச்சே எப்போவாது செஞ்சு சாப்பிடலாம். வெறும் பச்சை வேர்களில் சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொள்ளவும். இதை நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் அங்கே பண்ணுறேன். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கிட்ட பிறகு நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயை வந்து அப்படியே விடணும். ஏன்னா இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகி இட் ஷுட் பி ரெடி. அதாவது எதுக்கு ரெடியாக இருக்கணும்னா வந்து இந்த மசாலா பீனட்ஸ் வந்து நம்ம ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பச்சை வேர்கள்லேயே வச்சு, அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த 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 கொதி வந்து நல்லா இருக்கணும். அதாவது வந்து அதை நான் இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறேன். ஒரு சின்ன மாவு, ஒரு பீஸ், ஒரு மாவு துண்டுன்னு சொல்லாமா, அதை எடுத்து நீங்கள் உள்ளே போட்டு பாருங்கள். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது அப்படியே நல்லா வெடிக்கும். இப்போ நீங்கள் பாருங்க அந்த க்ளோஸ்அப்பில் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு மேலே வரும். அப்போ உங்களுக்கு அந்த எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹீட் ஆன பிறகு இது நான் இப்போ போடுறேன் பாருங்க, ஒன்னொன்னா போடுங்க. இது எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அகைன் எப்பவும் சொல்ற மாதிரி தான், இந்த மசாலா பீனட் செய்வதற்கு பேஷியன்ஸ் தேவை. எப்போவுமே சமையல் பண்ணோம்னா கண்டிப்பாக எந்த டிஷ் ஆனாலுமே பேஷியன்ஸ் தேவை. ஸோ பாருங்கள், 1 by 1 போடுங்க. அப்படியே எடுத்து தூக்கி எண்ணெயில் போட்டுறாதீங்க. நீங்கள் மிக்சர் செஞ்சு வச்சதை மொத்தத்தையும் தூக்கி போட்டுறாதீங்க. கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு 1 by 1 போடுங்க. அதுக்கப்புறமா அது டீப் ஃப்ரை ஆகட்டும். டீப் ஃப்ரை வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு வரும். ஒரு அலை வந்து அப்படியே நம்மளை நெருங்கி வரா மாதிரி ஒரு சவுண்டு வரும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த அலை வந்து அப்படியே ஓஞ்ச மாதிரி ஒரு சவுண்டு வரும். அப்போ நீங்கள் இதை வெளில எடுக்கலாம். இதில் நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப டார்க் ரெட் ஆகிடும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், என்னோடது வந்து ஒரு மாதிரி டார்க் கலராக வரும். ஸோ நீங்கள் வந்து செய்யும் பொழுது லோ ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் டைம் வந்து ஜாஸ்தி எடுக்கும், பட் பரவாயில்ல, நல்லாவே வரும். ரெண்டாவது வந்து நார்மல் சில்லி பவுடருக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா அற்புதமாக வரும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே
இது நல்லா டீப் ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து இதை வெளியில் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு அரிப்பையை வச்சு வெளியில் எடுங்க. அதுக்கப்புறமா அடுத்தது வந்து அடுத்த செட்டு. இது நான் ஒரு 3-4 செட்டாக போட்டேன் மக்களே. ஸோ 1 by 1 தான் போடுறேன். ஸோ 1 by 1 போட்டிங்கன்னா தான் இது நல்லா வரும். இல்லைனா நீங்கள் வந்து எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் வெளியில் எடுத்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து போன பிறகு இதை வந்து நீங்கள் வந்து ஒன்றொன்னா இது பண்ணணும். அதனால வந்து சேர்த்து போடாதீங்க. முதல்ல போடும்போதே 1 by 1 போடுங்க. அது டெஃபினட்டாக ஒட்டிக்காது. ஸோ பாருங்கள், நான் ஒரு 2-3 செட்டு போட்ட பிறகு எதுக்கு இந்த ஆங்கிளில் நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, இந்த எண்ணெயோட கலர் பாருங்கள். இந்த எண்ணெயோட கலர் வந்து ரொம்ப வித்தியாசமாக மாறிடுச்சு. ஸோ நம்ம வந்து மசாலா வேர்க்கடலை ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் போடும்போது இதை வந்து ஒரு 2-3 செட்டாக போடுங்க. ஒரேடியாக போட்டுறாதீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மசாலா வேர்க்கடலை வந்து ஒரு குவிக் டிஷ்ஷுங்க. நம்ம நிறைய பேர் நினைப்போம் அது செய்வது ரொம்ப கடினமானதுன்னு. பட் ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. ஸோ மசாலா வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக அதை சாப்பிடலாம். குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் மசாலா வேர்க்கடலை செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.